குவைத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் திண்டிவனத்தைச் சேர்ந்த ஷெரீப் படுகாயமடைந்திருக்கிறார். படுகாயமடைந்த அவருக்கு அல் அதான் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இந்த விபத்தில் 40 இந்தியர்கள் உட்பட 50க்கும் மேற்பட்டோர் பலியாகி இருக்கக்கூடிய நிலையில் 2 தமிழர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் என்று ஏற்கனவே கூறப்பட்டிருந்தது. தற்பொழுது ஒருவர் படுகாயமடைந்திருக்கிறார். அவர் திண்டிவனத்தைச் சேர்ந்தவர் என்று கூறப்படுகிறது. திண்டிவனத்தைச் சேர்ந்த ஷெரீப் என்பவர் படுகாயமடைந்து அங்கு இருக்கக்கூடிய மருத்துவமனையில் அவர் சிகிச்சை பெற்று வருவதாக கூறப்படுகிறது. இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் விஜயகோபால் இணைகிறார். விஜயகோபால், விவரங்களை பதிவு செய்யலாம். குவைத் நாட்டில் மங்காப் என்கிற இடத்தில் இன்று அதிகாலை ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய பயங்கர தீ விபத்தில் 51 பேர் கட்டுமான தொழிலில் ஈடுபடக்கூடிய தொழிலாளர்கள் தங்கியிருந்திருக்கிறார்கள். அதில் 51 பேர் உயிரிழந்ததாக அஞ்சப்படுகிறது. இவர்கள் தொடர்ச்சியாக அங்கிருந்து மீட்கப்பட்டு அருகில் உள்ள மருத்துவமனைகளுக்கு கொண்டு செல்லும் பணியானது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இதற்கிடையே காயமடைந்தவர்கள், உயிரிழந்தவர்கள் என்று தனித்தனியாக யாரெல்லாம் சிக்கியிருக்கிறார்கள் என்பது குறித்த விவரங்கள் தொடர்ச்சியாக சேகரிக்கும் பணியானது நடைபெற்று வருகிறது. தமிழக அரசு சார்பில் தமிழக முதல்வரும் இதற்காக ஒரு தனி அணியை வைத்து இவர்களும் மீட்கக்கூடிய பணியை தற்பொழுது முடுக்கிவிட்டிருக்கிறார். இது தற்போதைய நிலவரப்படி நமக்கு கிடைத்திருக்க ஒரு தகவல், திண்டிவனத்தை சேர்ந்த ஷெரீப் என்பவர் இந்த விபத்தில் சிக்கியிருக்கிறார் என்ற முதல் கட்ட தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது. அந்த பிரத்யேக புகைப்படத்தான் நாம் பார்க்கிறோம். அவர் அதான் என்கின்ற மருத்துவமனையில் தற்போது அனுமதிக்கப்பட்டு, அதாவது தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். இவரை தவிர திருச்சியை சேர்ந்த ராஜு என்பவர் இந்த விபத்தில் சிக்கியிருக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது. அவர் குறித்த விவரமானது தொடர்ச்சியாக சேகரிக்கப்பட்டு வருகிறது. இவர்களை தவிர தமிழகத்தில் வேறு யாரேனும் இந்த விபத்தில் சிக்கியிருக்கிறார்களா, காயமடைந்திருக்கிறார்களா அல்லது உயிரிழந்திருக்கா என்பது குறித்த விவரங்கள் தொடர்ச்சியாக சேகரிக்கப்பட்டு வருகிறது. பாலா, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி விஜயகோபால்.